ஜாலி தான் போல டூர் போயிட்டு வந்து. ஊரை பத்தியே பேசாதீங்க, டென்ஷன் ஆகுது. 1000 லாபம் கிடைக்குன்னு சொன்னேன்ல, அப்புறம் என்ன? லட்சுமிக்கா டென்ஷனை கிளப்பி விட்டாங்கங்க. ஊரு போயிட்டு வரேன்னா லாப நஷ்டம் இருக்கும், கோவத்தாவும் இருக்கத்தான் செய்யும், அனுசரிச்சு போகணும். நீங்க கூட்டு போயிட்டு வாங்கங்க லட்சுமி அக்கா கூட. உங்க கோவத்தை எப்படி கண்ட்ரோல் பண்றீங்கன்னு நான் பாத்துக்கிடுதேன். நம்மளுக்கு இதெல்லாம் செட் ஆகுதுமா, நம்மளை விட்டுரு. இன்னைக்கு செருப்படி கன்ஃபார்ம். ஏன்டா அப்படி சொல்லுற? அவளுக்கு ஒன்று பிடிச்சிருக்குடா, ஆனால் அவள் வெளியில் உன்னை காட்டிக்கிட மாட்டாக்கா. அவளா வரட்டும், நீ அமைதியா வா. உங்க எப்படிடா சொல்லுவாங்க, நம்ம தான் சொல்லணும். நல்லா இருக்கியா? எல்லாம் உன்னை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். யாரா இது? ஐசு தம்பிடா. இது எங்க பெரியம்மா வீடு. தள்ளி போனாதான் எங்க வீடு. எங்க பெரியம்மா வீட்டுக்கு போவோம் வாங்க. இவ்வளோ தூரம் கூப்பிடுற, வராம இருந்தா தம்பி கஷ்டப்படுவே இல்ல, வா போலாம். ஏய் மாப்பிள்ள வேண்டாண்டா, வீட்டுக்கு போலாம் வா. காரியத்தை எடுத்து விட்டுருவா, அமைதியா வா. என்ன வீட்டுல யாரையும் காணும் சுதன்? அப்படி கத்துற, அம்மா எதுவும் சொல்லி விட்டாளா? பெரியம்மா கண்ணை திறந்து பாருங்க யார் வந்திருக்காங்கன்னு. ஊல பார்க்கலையே, வாங்க தம்பிகளா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் ஆண்டி. அப்பா இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? இப்படி வந்தம்மா, பைக் பஞ்சர் ஆயிடுச்சு, அப்படியே நிப்பாட்டி அந்த ஆலமரத்துக்கிட்ட நின்றுட்டு இருந்தோம். சுதன் அப்பதான் கூப்பிட்டு எங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு வந்தாமா. ஏண்டா உளருத, அத்தைங்க அம்மாங்க ஏதாச்சும் ஒன்று சொல்லி கூப்பிடு. சரிப்பா, காப்பி குடிக்கீங்களா, டீ குடிக்கீங்களா, ஜூஸ் வேணுமா? ஆண்டி நீங்க சொன்னதே போதும், நாங்க கிளம்புறோம், கூப்பிட்டு வந்தான் வந்தோம். எங்க பெரியம்மா நல்லா ஜூஸ் போடுவா, இல்லைன்னா எங்க அக்காவை போட்டு வர சொல்றேன். இருங்கப்பா, ஐஸை கூப்பிடுறேன், அவ ஜூஸ் நல்லா போடுவா. ஏய் சுதன், அம்மா யாருக்குடா ஜூஸ் போட சொன்னா? அம்மா உன் மகளும் தரைய பார்த்தே பேச வேண்டியது. இங்க ரெண்டு பேர் உட்கார்ந்திருக்காங்க, அங்க பார்த்து பேசு. ஐயோ இவங்களா? இவங்க எங்க இங்க? ஐசு ஐசு கூப்பிடுறாங்கல்ல. நான் அம்மா அங்க வர சொன்னா, உனக்கு தனியா ஜூஸ் போட்டு வச்சிருக்காலாம், போய் குடிப்பியா போ. எனக்கு தனியா பெரியம்மா ஜூஸ் போட்டு வச்சிருக்காளா? இதோ போறேன். வீட்டுக்குலாம் எதுக்கு வரீங்க? ஃபர்ஸ்ட் கிளம்புங்க இங்க இருந்து. இங்க பாரு, என்ன தொட்டு பேசாதீங்க. பிடிக்கலன்னு சொல்லு, நான் இங்க இருந்து கிளம்பிடுறேன். இங்க ஒருத்தன் இருக்கேன்டா. ஐசு ஏதாச்சும் சொல்லு ஐசு, எத்தனை நாள் உன் பின்னாடி வரேன். ஏன் அமைதியா இருந்தா எப்படி, ஏதாச்சும் சொல்லுமா. நாளைக்கு காலேஜுக்கு வாங்க, காலேஜில் வச்சு நான் ஏதாச்சும் சொல்கிறேன். அங்கே என்ன பார்த்துட்டு இருக்கேன், அப்படியே போயிட்டா, வா போகலாம். டேய் நாளைக்கு லவ் ஒத்துக்கிடுவாளா? தான் தெரிய போகுதுல மாப்பிள்ள, வா வீட்டுக்கு போகலாம். ஆனால் எனக்கு டூரில் கேவலமாக போயிடுச்சு, ஏமா எல்லாத்தையும் சண்டை போடுதேன். என் மேலே என்ன தப்பு இருக்கு? என்ன போட்டு வந்து திட்டிக்கிட்டு இருக்கிற? டூரு கூட்டு போகிறாள முகர, வீட்டுக்கு வரட்டும் நீவா. யாரும் உன்னை தேடி வீட்டுக்கு வர மாட்டாங்க, நீ எல்லாரோட இப்படி சண்டை ஓட்டுக்கிட்டு இருந்தீனா. நம்ம எவளையும் நம்பி இல்லைல்ல, நம்ம உழைக்க நம்ம திங்கும். எவ வீட்டுக்கு வந்தா என்ன, வராட்டா என்ன? ஸ்கூல்ல போய் மாறி அம்மா இப்படி சத்தம் போட்டாங்கன்னு எல்லாத்தையும் சொன்னா எனக்கு தானே கேவலம். எப்படி சொல்லுவா? ராணி அக்கா பிள்ளையெல்லாம் அப்படி கிடையாது, நீ தான் போய் சொன்னாதான் உண்டு வளர்னா. உமா அத்தை மகளை பத்தி உனக்கு தெரியாது, இங்க பார்க்கதான் அப்புறாணியா இருக்கா. அங்க போய் எல்லாத்தையும் எப்படி சொல்லுவா பாரு, நாளைக்கு எனக்கு தான் கேவலம். ஏதாச்சும் சொன்னானே ஏன்ட்ட சொல்லு, அவ ஆத்தக்காரி என்ன பித்தலாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நான் வந்து சொல்லுறேன். எவ்வளோ சொன்னாலும் திருந்த மாட்டேன், என் மானத்தை வாங்கன்னே வந்திருக்க. அப்பா வரட்டும், ஒன்று நாலு சாத்த சொன்னாதான் நீ திருந்துவேன். உங்க அப்பா என்கிட்ட அடி வாங்காம இருந்தா போதாதக்கம், அவன் என்ன அடிச்சிட்டு இந்த வீட்டுக்குள்ள இருந்துருவானாக்கும்.